Praise you, praise you. Thank you, Jesus என்று சொல்லி அப்படியே ஆண்டவருடைய ஒப்பு கொடுப்போம். இந்த புதிய மாதத்துல அந்த தேவ ஆட்டுக்குட்டிய ரத்தத்தினால நாம் கழுவப்படுவோம். இன்னைக்கு நம்ம திருவருந்தில் பங்கெடுக்க போகிறோம். என்ன சந்தோஷம் தெரியுமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்ரீகாராபா ஷாதா ரபா ரபா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அவர் அப்படியே சங்கீதக்காரர் பாடுகிறார். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், ஓ அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆளுகை செய்கின்றவர். ஹல்லேலூயா. ராமஷாலா ரகமசகா. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். எங்களை இயேசுவே, எங்கள் ஜீவனானவரே, உன்னதமானவரே. ராமஷாலா ரகமசகா.
நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே ஒரு விடுதலை உண்டாக கடவதாக ஆண்டவரே, ஒரு அற்புதம் நடக்க கடவதாக ஆண்டவரே, ஒரு பலன் உண்டாக கடவதாக ஆண்டவரே, ஒரு சுகம் உண்டாக கடவதாக ஆண்டவரே, தடைகள் ஆண்டவரே அகற்றப்படுவதாக ஆண்டவரே, ஆண்டவரே ஆவியானவர் கிரியை செய்யும்படியாக ஆண்டவரே, உடைய பிரசன்னத்தினாலே எங்களை நிரப்பும் ஆண்டவரே, ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தினாலே நிரப்பும் ஆண்டவரே. அப்பா, வானத்திற்கும் பூமிக்கும் நீ தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவரே. வானம் உமது சிங்காசனம், பூமி உமது பாதபடி ஆண்டவரே. வானத்தின் பூமிக்கும் ராஜாவாய் இருக்கிற தேவனை ஆண்டவரே நாங்கள் ஆராதிக்கும் பொழுது ஆண்டவரே, தேவன் ஆண்டவரை இறங்கி வந்து ஆண்டவரே முற்றிலுமாக நீர் பொறுப்படுத்த ஒவ்வொருவரையும் அபிஷேகம் பண்ணி ஆண்டவரே உம்முடைய நாமத்தின் மகிமையை நீர் ஏற்றுக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதியும் ஆண்டவரே, வழி நடத்தும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். வானத்திலும் இந்த பூமியிலும் வல்லமையான ஒரு நாமம் உண்டு. மனுஷருக்குள்ளே வல்லமையான வேறே ஒரு நாமம் இல்லை. அது இயேசு கிறிஸ்துவின் நாமம். நாம் அறிக்கையை செய்து நம்ம இந்த பாடலை பாட போறோம். விசுவாசத்தோடு பாட போறோம், நம்பிக்கையோடு பாட போறோம். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு ஒரு விடுதலை உண்டாக்குவார். ஆமென், ஆமென்.
போதும். இயேசு நாமம் எனக்கு போதும். அவருடைய நாமமே அன்றி வேறே ஒரு நாமம் ரட்சிப்புக்குள்ள, மீட்புக்குள்ள, பாதுகாப்புக்குள்ள, விடுதலைக்குள்ள அவருடைய நாமம் ஒன்று. ஹalleluya. இயேசு நல்லவராக இருக்கிறபடியால் அவர் நாமம் எனக்கு போதும். ஹalleluya.
உள்ள நிறைவோடு நாம் ஜெப பாடலை எழுதுவோம். Hallelujah. Thank you, Lord Jesus. Thank you, Father God.
ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்துல தேவன் நல்லவர், தேவன் நல்லவரா நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாயும் கருவளை வைத்து அழைத்த தேவன், தாயும் கருவளை அழைத்தவர், ஜீவனை தந்த தேவன் நம்மை வழி நடத்தி வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நன்றி அப்பா, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு பிரசன்ஸ், அந்த தேவ பிரசன்னம். ஓ கிருபை, கிருபையாக, கிருபையாக. நீங்க நல்லவர், நல்லவர், நல்லவர். உங்க கிருபை பெரியது ஆண்டவரே. நீ கிருபை உள்ள தேவன். நீ லட்சிப்பின் அதிபதியாக. Come on church. ஓ ஒரு நிமிஷம் தேவன் சர்வ வல்லவர் நாமத்தை சொல்லி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. உன் வரிசையிலே பின்னால் வரையும் தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம், தேவ பிரசன்னம். Father, we speak your presence. We speak your presence. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. பெலன் ஆண்டவர் அப்படியே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புதிய மாதத்திலே தேவனுடைய கிருபை கரம் நம்மை நிரப்பும். அவர் இந்த வேளையில் பரிசுத்த ஆவியை கொண்டு நம்மை நிரப்புகிறார். அவருடைய கிருபை தயவும் பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல வருகிறது. உங்களை நிரப்புவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, 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 நன்றி. உங்க கிருபை, கிருபை ஆண்டவரே. விபாஷா தானா கானா தானா மாசதா ஷதா கானா தானா ஷதா மானா. நன்றி இயேசு ராஜா, நன்றி அப்பா, நன்றி ராஜா. ஷீரகராபாதியா. Thank you, Jesus. Thank you, Jesus. நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். தயவுக்காக நன்றி தகப்பனே. இந்த நாளிலேயும் அப்பா தொடர்ந்து உங்களுடைய வார்த்தை கொண்டு எங்களோட பேசுங்க. இந்த வார்த்தை கொண்டு எங்களை நடத்துங்க. Yes, Lord. Through your rhema, through your logos, lead us, God. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஒப்பு கொடுக்கிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் கேட்டு ஜெபித்து ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். நல்ல நல்ல சத்தமா ஹல்லேலூயா. பத்தல அதோ பத்தல இன்னைக்கு இல்ல பின்னால சொல்லுங்க பாப்போம். வேலைங்க சொல்லுங்க இல்லையா தடுங்க இல்ல பின்னால அப்படியே அப்படியே பாபுக்கு பின்னால அப்படியே எல்லாரும் சொல்லுங்க பாப்போம். Come on. அவருடைய நாமத்தை ஹல்லேலூயா. இருடா வேலையா. one more time. அப்படியே முன்னுக்கு சொல்லுங்க பாப்பா. அப்படியே அடுத்த அந்த அப்படியே ஃபயரோட என்னது கரெக்ட்டா 1 2 3 சபை எல்லாரும் ஒரு பாடல் ஒன்று, இந்த ஒரு ஸ்பெஷல் சாங்ல
உங்களுக்காக இந்த புதிய மாதத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் பழகினோம். முதல் முறையை பாடுறோம், அதனால கொஞ்சம் ஜஸ்ட் பண்ணிக்கங்க. அக்கினி என்கிற அக்கினியை காணா, அக்கினி அளவு பிறகட்டுமே. அவன் அக்கினியின் அளவு பிறகட்டுமே. உங்களுடைய பாஸ் எல்வி தாமஸுடைய சாங் தெரியுமா? புரியுதா உங்களுக்கு? பாடுங்க சரிங்க. நீங்க தெரிஞ்சவங்க பாடுங்க. நிக்கணும்னா நில்லுங்க, கை தட்டுங்க, குதினா குதிங்க, எதமா செய்யுங்க. அவன் கமா
praise God. And sister சாந்தாவுடைய ரிலேட்டிவா உறவு. ஓகே, நல்ல ஒரு கை தட்டுங்க. praise God. ரொம்ப சந்தோஷம். ஆமென். ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் வந்திருக்கீங்க. கை கட்டுங்க. காட்டிடாதீங்க பரவாயில்ல. சரி. இந்த புதிய மாதத்தில் உங்களை அற்புதமாய் நடத்த போகிறார். ஒரு வார்த்தையை கொண்டு உங்களை நடத்துவார். நல்ல உற்சாகத்தோட தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். நல்லா கர்த்தரை விசுவாசிப்போம். ஆண்டவரை நம்பி இருப்போம். முன் செல்வோம். கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். சரி, இன்னைக்கு கூட உங்களோட இந்த புதிய மாதத்தில் பில்டிங் கட்டுவது ரீபில்ட் அப்படின்னு பார்த்தீங்களா, அதை மையமாய் வைத்து உங்களோட நான் பேசுவதுக்கு இருக்கிற ரீபில்ட் பேக். 3 மாதம் நான் நம்புகிறேன் கர்த்தர் அவருடைய ஆவியானவரை கொண்டு நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். God has empowered us. நம்மளை பலப்படுத்தி இருக்கிறார். பலப்படுத்தின அந்த பலத்தை நம்ம நிலைத்திருக்க செய்யணும். ஒவ்வொரு நாளும் நம்மளை மீண்டும் கட்டி அப்படியே அடுத்த அளவுக்கு நம்ம கொண்டு போக ஆமென் விட்டுறாதீங்க. பரிசுத்த ஆவியானவர் அதிகமாய் இந்த 3 மாதம் காலமாய் ஆவியானவர் நம்மளை விசேஷமாய் நடத்தி வந்திருக்கான் என்று நம்புகிறேன். ஆகையால் இந்த நாளில் அந்த விசுவாசத்தோட நம்பிக்கையோட மறுபடியும் கர்த்தர் இடத்துல ஒப்பு கொடுத்து நாம் முன் செல்வோமாக. மத்தேயு 7வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனங்களை மையமாய் வைத்து இதில் ஆண்டவராகிய இயேசு கொடுக்கிற அந்த லோகோஸை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் பேசுகிற அந்த லோகோஸ் என்ற எழுதப்பட்ட வார்த்தையை நம்ம கொஞ்சம் கவனிக்க போகிறோம். இதில் கட்டடத்தை பற்றி பேசுகிறார். God speak about the builders. கட்டுகிறவர்கள். அப்படின்னா அன்னைக்கு ஆண்டவர் அவருடைய குணாதிசயங்கள், அவருடைய கேரக்டர், அவருடைய ஆட்டிடியூட், அவர் போலவே நம்மளை ஒரு கட்டுகிறவர்களாய் மாற்றி அமைக்க அவர் சித்தமாக இருக்கிறார். God has called us to build. ஒன்று புதுசாய் கட்ட போகிறோம், இல்லை உடைந்ததை திரும்பி கட்ட போகிறோம். ரீபில்ட், மறுபடியும் அலங்கத்தை கட்டுவோம். நெகேமியா புஸ்தகத்தில் நம்மளுடைய கருப்போல போல. And I told them of the hand of God that had been upon me for good, and also of the words that the king had spoken to me. They said, let us rise up and build. So they strengthened their hands for the good work. இன்னைக்கு நானும் ஒரு நல்ல வேலைக்காய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அந்தகார இருள் அதிகாரத்திலிருந்து கர்த்தர் நம்மளை அதை பிரித்தெடுத்து அவருடைய ஆச்சரியமான ஒளியில் வைத்து அற்புதமாய் நம்மளை நடத்துகிறார். அவரோட ஜீவ ஒளியில் வைத்து நடத்துகிறார். நல்ல வேலைக்காய் அழிந்து போகிற ஆத்துமக்களை மறுபடியுமாய் கர்த்தர் சமூகத்தில் சேர்க்கிறதுக்காக, மறுபடியுமாய் தேவ பிரசன்னத்தில் அவர்களை கொண்டு வருவதற்காக. ஆமென். That's a good work. இன்னைக்கு அதை தான் ஆண்டவர் மையமாய் வைத்து நம்மளை நடத்த போகிறார். இன்னும் அநேகரை கர்த்தர் அழைத்துட்டு வருவார். இந்த வசனத்தை வாசிப்போம். இந்த மாதத்தில் தேவன் இதில் இருந்து ஒரு 3 விஷயத்தை உங்களோட நான் பேசுவதற்கு இருக்கிறேன். இதெல்லாம் நம்மளுக்கு தெரிந்த ஒரு பகுதி தானே. வாசிங்க இருக்கிறீங்களா? சம்படிக்கா மத்தேயு 7வது அதிகாரத்தில் 24வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரை. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்தது, விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமென். பியூட்டிஃபுல். அருமையான ஒரு பிரசங்கம். மலை பிரசங்கத்தில் ஆண்டவர் செய்ததில் இது ஒன்று. அங்கே 2 விதமான வீடு. ஒன்று கல்பாறை மேலே கட்டப்படுகிற வீடு, இன்னொன்று மணல் மேலே கட்டப்படுகிற வீடை கொடுத்து பேசுகிறேன்.
இப்போ இன்னைக்கு நான் கட்டப்படுகிறது, பில்ட் அக்கார்டிங் லோகோஸ் அப்படின்ற ஒரு டைட்டிலோடு உங்களோட பேசியிருக்கிறேன். பில்ட் அக்கார்டிங் டு லோகோஸ். லோகோஸ் எப்படி? லோகோஸ் பில்ட் அக்கார்டிங் டு லோகோஸ் எப்படி தமிழில் சொல்லிங்க? லோகோஸ் பிரகாரமாய் வார்த்தை, அதான் லோகோஸ். லோகோஸ் பிரகாரமாய் கட்டுங்கள். பில்ட் அக்கார்டிங் லோகோஸ். லோகோஸ் அப்படின்னு சொன்னா இட்ஸ் ஸ்பீக் அபவுட் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனோட வார்த்தை, எழுதப்பட்ட வார்த்தை, தி ரிட்டன் வேர்ட். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வசனங்கள், வார்த்தைகள் பிரகாரமாய் நம்ம லைஃபை கட்டணும், நம்ம எதிர்காலத்தை கட்டணும், நம்மளுடைய பயணம் கட்டப்படும். இந்த கட்டப்படுகிறது அது ஒரு விசேஷமான ஒரு தன்மை. அது நம்மளுடைய எஜமான இடத்துல இருந்து வந்தது. ஆண்டவர் இந்த உலகத்தை படைக்கும் போதே something he built, ஒன்றை கட்டுகிறார். இப்போ நம்ம கொஞ்சம் அப்படியே வெளியிலாம் போவோம். இந்த வசனத்தின் வெளியில், இந்த வசனத்தின் வெளியே போய் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்களுக்கு ஒன்றாவது, God is the master builder. God is the master builder. தேவனே என்ன சொல்லலாம்? கர்த்தர் தலை சிறந்த கட்டுகிற குரு அப்படி சொல்லலாமா? கர்த்தரே தலை சிறந்த கட்டுகிற எஜமான், குரு, மாஸ்டர். God is the master builder. ஆதியாகமத்துக்கு போகலாம். 1வது அதிகாரம், Genesis chapter 1 verse 1. God is the creator of everything. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். ஆதியிலே தேவன் வானத்தையும், in the beginning God created the heavens and the earth. சிருஷ்டித்தார். அப்ப கட்டினார் ஆண்டவர். இங்க பூமியை பார்க்க 2வது வசனம் வாசிமா. பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். பூமி வெறுமையா இருந்தது, ஒளியின்மையா இருந்தது. அப்படியா? வெறுமையா இருந்தது. ஒன்றுமே இஸ் ஃபார் ஃபார்ம்லெஸ். ஆண்டவர் பார்க்கிறாரு, now the earth was formless and empty. Darkness was over the surface of the deep, and the Spirit of God was hovering over the waters. ஆண்டவர் இந்த பூமியை சிருஷ்டிக்கிறார். ஆண்டவர் பூமியை பில்ட் பண்றார். ஒரு சம்திங். நான் அதை யோசிக்கிறேன். ஆண்டவர் இங்க சொல்கிறார், what you think about. நம்ம இன்னைக்கு என்ன யோசிக்கிறோம்? that how God have a dreams. இந்த பூமியை படைக்கிறதுக்கு, இந்த பூமியை கட்டுவதுக்கு, இந்த பூமியை சிருஷ்டிக்க சம்திங், இந்த இல்லாத ஒண்ணு, வெறுமையா கோசமா இருக்குது, ஒண்ணுமே இல்லை, யூ ஆர் ஃபார்ம்லெஸ், இன்னும் உருவாக்கப்படலை. இன்னைக்கு ஒரு திருமணம் செய்த கப்பல்ஸ், திருமணம் செய்தவர்கள், அவங்களுக்கு இன்னும் பிள்ளை பாக்கியம் இல்லாம, அவங்க இன்னும் கர்ப்பவதி ஆகாம, இன்னும் ஃபார்ம்லெஸ், ஒன்றும் இல்லாம இருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த பூமியை ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த பூமி ஒன்றுமே இன்னும் ஃபார்ம் பண்ணாம இருக்குது. பட் there is earth. பூமி இருக்குது, ஆனா ஒண்ணுமே இல்ல. அது ஃபார்ம்லெஸ்ஸா இருக்குது, உருவாக்கப்படாம இருக்கு, கட்டப்படாம இருக்கு எதுவுமே. ஆண்டவருக்கு ஒரு ட்ரீம்ஸ், ஆண்டவருக்கு ஒரு விஷன். வாவ், ஆண்டவருக்கு ஒரு தரிசனம் வருது. அவர் பார்க்கிறாரு, அவர் இதெல்லாம் செய்யணும், இந்த பூமியில இதெல்லாம் உருவாக்கப்படணும், இந்த பூமியில இதெல்லாம் இருக்கணும், சிருஷ்டிக்கணும், இதை அழகுபடுத்தணும், இதை பியூட்டிஃபுல் ஆக்கணும்ன்ற தேவனுக்கு ஒரு கனவு, ஆண்டவருக்கு ஒரு ஆசை. அல்லேலூயா. எரேமியா 1:5 சொல்றாரு, தாயின் கருவில் உண்டாகுது முன்பதாய் நான் உன்னை பேரை சொல்லி அழைத்தேன். உங்களை என்னை அழகுபடுத்துவதற்காக, உங்களை என்னையும் வாழ்க்கை பயணத்தை சிறப்புப்படுத்துவதற்காக. என்னதான்? கர்த்தர் உருவாகிறது முன்பதாகவே உங்களை முன்குறித்து இருக்கிறார். God has built something beautiful in his eyes. அவர் கண்ணுல, அவர் பார்வையில ஒரு ஃபியூச்சர், அழகான ஒரு ஃபியூச்சரை அவர் பார்க்கிறார்.
இன்னைக்கு உங்கள் லைஃப்பில், உங்கள் குடும்பத்தில் ஒரு அழகான ஒரு ஃபியூச்சரை தேவன் வைத்திருக்கிறார். யூ வாண்ட் கிரியேட், அவர் பில்ட் பண்ணிருக்கிறார். ஆனால் அதுக்கு தான் ஆண்டவர் சில வார்த்தைகளை, சில லோகோஸை நம்மளுக்கு கொடுக்கிறார். இந்தாப்பா, என் லோகோஸை நான் உனக்கு கொடுக்குறேன், என் வார்த்தையை நான் உனக்கு கொடுக்குறேன், நித்திய வார்த்தையை நான் உனக்கு கொடுக்க போறேன். இதை வைத்து தான் நீ கட்டி நீ வரணும் மேல. God is the master builder. ஏன் இன்னைக்கு சில வேலையில சிறப்பான ஒன்றை நம்ம கட்ட முடியல? சம்திங் ராங். நம்ம கட்டுறோம் உடையுது, கொஞ்சம் அழகுபடுது, கட்டி வரோம், பட் somehow it's broke, உடையுது, வீணாகுது. இந்த வாழ்க்கை பயணத்துல நீங்களும் நானும் ஒரு ஸ்ட்ரக்சரை, ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கு ஆண்டவர் வச்சிருக்கிறார். அவருடைய லோகோஸை வச்சிருக்கிறார். அந்த லோகோஸை பிடிச்சிட்டீங்கன்னா அடுத்த பயணம் சக்சஸ். சொல்லுங்க, சக்சஸ். லோகோஸ் இருந்தா, லோகோஸை கீழ்ப்படிஞ்சா, லோகோஸை கேட்டா, லோகோஸை வாசிச்சா சக்சஸ். சக்சஸ். எஸ். இந்த புதிய மாதத்துல தேவன் நமக்கு இன்னைக்கு அவர் பக்கமாய் நீயும் நானும் என்ன சொல்றாரு, கட்டுகிறவர்களாய் நாம் எழும்பப்பட போகிறோம். வாழ்க்கையை கட்ட போறோம். ஒரு சில உடைந்த உள்ள பிள்ளைகளை கட்ட போகிறோம், உடைந்த வாழ்க்கைகளை கட்ட, உடைந்த குடும்பங்களை கட்ட போகிறோம். நம்ம லைஃப் உடைந்து போயிருக்கா, we going to rebuild back, மறுபடியும் கட்ட போகிறோம், சீரமைக்க போகிறோம். Oh my God, how God have a dreams, plan, vision to build the formless earth. இரண்டாவது அதிகாரத்தில் சொல்றாரு, now the earth was formless and empty. லைஃப் அப்படியே கோசமா பாஸ்டர் நீங்க சொல்றீங்க, எனக்கு ஒரு நல்ல வேலை கூட கிடைக்க மாட்டேங்குது, நல்ல வருமானம் கூட இல்லை, என் லைஃப் வெறுமையாக தான் பாஸ்டர் இருக்குது. அப்பா நீ எங்கேயோ தப்பு பண்றப்பா, நீ எங்கேயோ ஒரு ராங் டைரக்டர் போற. உனக்கு தேவன் ஒரு லோகோஸை கொடுத்து, வார்த்தையை கொடுத்துட்டாருப்பா. அல்லேலூயா. யோவான் 1:1 சொல்றாங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய். லோகோஸ் அது ஒரு நித்தியமானது. உன்னை கரம் பிடித்து கடைசி வரை உன்னை கொண்டு போகக்கூடியது. நம்ம வாழ்க்கையை அழகுபடுத்த ஏன் இன்னைக்கு நம்ம லைஃப்ல ஏதோ ஒன்று ட்ரை பண்றோம், ஆனா நம்ம உடைந்து போகுது, மணல் மேல கட்டுறோம். வாசிச்சது போல we try to build on the sand. ஆண்டவர் ரொம்ப அழகா நமக்கு நிறைய வார்த்தைகளை நம்ம வேதத்தில் கொடுத்துட்டார். நீங்களும் நானும் அந்த வேதத்தை எப்படியாவது வாசிச்சிடணும். நான் இது வாசிக்க முடியாத பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், இயேசுவை பார்த்துட்டீங்க, இயேசுவை பின்பற்றீங்க. இன்னைக்கு வேதத்தை மட்டும் நீங்க சுமக்கலனா, வேதத்தை வாசிக்கலனா, அந்த லோகோஸ் உங்களுக்குள்ள வரலனா, அந்த ஜீவ ஒளி உங்களுக்குள்ள வரலனா, நம்ம லைஃப்ல ஒரு விடுதலை கிடைக்காது, நம்ம லைஃப்ல ஒரு வெற்றி கிடைக்காது. இது நம்மளுக்கு ஷார்ட்கட் இல்லை. We don't have the shortcut to progress. We don't have a shortcut to success. நமக்கு வேதத்தை வாசிச்ச, நான் சொல்றேன், நீங்க எதுவுமே செய்ய வேண்டாங்க, பைபிளை மட்டும் வாசிங்க, ஆண்டவர் லைஃபை பிரகாசமாய் மாற்றுவார், ஒரு எதிர்காலத்தை வைப்பார் ஆண்டவர். அது நிச்சயமாய் தேவன் சொல்லி இருக்கிறார். அவருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறதா, அவர் வார்த்தையில மகிமை இருக்கிறதுங்க. உங்களை என்னை அழைத்தவர் சாதாரண ஒரு ஆள் அல்ல. தேவன் சொல்கிறார், he is the master builder. God is described as the ultimate builder who creates, established and sustains everything. கர்த்தர் அனைத்தையும் படைத்து நிலைநிறுத்தி அனைத்தையும் உருவாக்கும் இறுதி கட்டமைப்பாளராக விவரிக்கப்படுகிறார்.
இறுதி கட்டமைப்பாளராக. இஸ் அல்டிமேட் பில்டர். நம்ம லைஃப் கட்டுவாரியா? உங்க லைஃபை கொஞ்சம் பின் திரும்பி அப்படியே, என்னைக்கு ஏசப்பா உங்கள்கிட்ட வந்தாரோ, கர்த்தராகி இயேசு உங்களை இருதயத்தில் விசுவாசித்தபடினால் வந்தாரோ, அன்றைக்கு என்ன நடந்தது, அன்னையிலிருந்து இன்ன வரையும் எப்படி அவர் கரம் பிடித்து உங்களை நடத்துறார், கொஞ்சம் திங்க் பண்ணிப்பார். எத்தனோ சூழ்நிலையில் கர்த்தர் நம்மளை காப்பாற்றி நடத்தியிருக்கிறார். அன்னைக்கு ஒரு வீடியோ கிளிப்பை பார்த்தேன், நான் என் கைகள் அப்படியே ஆடிருச்சு அந்த வீடியோ கிளிப் பார்த்தேன். இன்னைக்கு ஏப்படா அன்னைக்கு அந்த லோரி வந்து அப்படியே ஒரு முன்னுக்குள்ள ஒரு காடி அடிச்சு பார்த்தீங்களா? இந்த கரக் ஹைவே தானே, கரக்கேல் ஹைவே, ஒரு 3-4 டன் லோரி, 4 டன் இல்லை 3 டன் நினைக்கிறேன். அந்த லோரி அந்த வலுவுல வந்து முன்னுக்கு போன ஒரு காடி அப்படியே அடிச்சு, எனக்கு அது பார்த்து அப்படியே ஆடுது. ஐயோ ஆண்டவரே, நான் ஒவ்வொரு வாரமும் போயிட்டு வந்துட்டு இருக்கிறேன். அவன் ஷேக்கன், பயங்கரமா இருக்காது. என் பிள்ளைங்கெல்லாம் போயிட்டு வராங்க. ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற பிள்ளைங்கள் எல்லாம் ஒவ்வொரு நாளும் டிராவல் பண்றாங்கப்பா. அந்த மரணத்தை பார்த்தா எனக்கு பயம் வந்துருச்சு. சாவறதுக்கு பயம் இல்லை, ஏன்னா நமக்கு அந்த நிச்சயம் இருக்கு, எப்ப மரித்தாலும் கர்த்தரோட நம்ம போயிடும். ஆனா அந்த விபத்துகளை பார்க்கும்போது, தேவன் அறியாத ஜனங்களுடைய மரணத்தை பார்க்கும்போது, my heart is crying. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கிறது. அந்த ஆக்சிடென்ட் எல்லாம் பயங்கரமா இருக்குது, ஒவ்வொரு நாளும் பயங்கரமான ஆக்சிடென்ட். அன்னைக்கு சுபாங் ஜாயவா சம்வே பெரிய அந்த கேஸ்லாம் வெடிச்சு பார்த்தீங்களா? புத்ரா ஹைட்ஸ் சம்திங் ரைட், கேஸ் அப்படியே லீக் ஆகி ஏதோ ஒர்க்கர்ஸ் பைப் உடைச்சிட்டாங்களா, அது லீக் ஆகி எத்தனை வீடுகள், எத்தனை அழிவு, வீடு காடு, ஒரு சிலர் காயம் அடைந்தார்கள். உலகம் பயங்கரமா அழிந்துகிட்டு இருக்குதுங்க. நீங்களும் நானும் அவருடைய கரத்தில் ரொம்ப விசேஷமா இருக்கிறோம். நீங்களும் நான் ரொம்ப ஸ்பெஷல். ஏசப்பா ரொம்ப நல்லவர். அவர் நம்மளை உருவாக்கிட்டாரு. நீ உருவாக்கப்படாம இருக்கும் போதே அவர் முன்குறிச்சிட்டாரு. முன்குறித்து இந்த பூமியில இருக்கிற ஒரு நல்ல தாயோட வயிற்றுல நீங்கள் உருவாக்க கருவு தங்கி உங்களை உருவாக்கி பெற்று எடுக்கிறாங்க. ஒன்றுமில்லாத ஒண்ணுல இப்ப உருவாக்கப்பட்டுட்ட அந்த கருவு பெருசாகிறது, வளருது, வயிற்றுக்குள்ள வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார் கர்த்தர். தாய் மூலியமாக உருவாக்கம் அடைகிறது. ஆஃப்டர் 9 months ஒரு அழகான பேபி அப்படியே வெளியில சத்தத்தை அழுகையோட வருகிறது. அந்த அழுகை சத்தம் தாய்க்கு ஒரு மனமகிழ்ச்சி, வேதனை எல்லாம் மறந்து ஒரு சந்தோஷம் உண்டாகிறது. Am I right? என்னடா தலையாட்டுற, உனக்கு எப்படி தெரியும்? தலையாட்டுறான். நான் சும்மா இப்படி பார்த்து இப்படி பார்க்குறேன், இப்படின்றான். எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன், இந்த நேரத்தை தலையாட்டி காமெடி பண்ணிட்டான். யா, ஒரு அழகான பேபி வருது. அந்த அம்மா பார்த்தோன்னே, வா மாடு மாடு ஏன் பூமியில பிறந்த அப்படி ஏசலைங்க. எடுத்து அதை அழகான ஒரு குழந்தை எனக்கு ஆண்டு கொடுத்தீங்க, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி ஒப்பு கொடுக்குறாங்க. கர்த்தர் இந்த பூமியை ஃபார்ம்லெஸ்ஸாக இருந்துச்சு, அதில் ஆதாமை கொண்டாந்து வைத்தார், ஏவாளை வைத்தார், மற்ற மிருக ஜீவன்களை வைத்து, கொடி செடிகள் மரங்கள் எல்லாத்தையும் வைத்து அழகு பார்க்கிறார் ஆண்டவர். அழகு பார்க்கிற தேவன் நம்மளை, உங்களை சிருஷ்டித்து, உங்களை படைத்து, உங்களை உருவாக்கி உண்டாக்கி இந்த நாள் வரை கர்த்தர் உங்களை அழகு பார்த்து தான் நடத்துறார், வேதனைப்படுத்தி அல்ல. ஏன் ஆண்டவரே இவ்வளவு வேதனை நிந்தனை அப்படின்ற ஆண்டவர்கிட்ட புலம்ப வேண்டாம். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை வழி நடத்திட்டு இருக்கிறார். அவர் கரம் உங்களை வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. தாயின் கருவில் வா, பியூட்டிஃபுல். அதனால உள்ளம் நிறைவோடு உண்மை துதிப்பேனே, அது இல்லை பரவாயில்ல, காட் ராங் இருக்குதான் புளிக்கிறோம். கர்த்தர் நல்லவராமே.
God is the master builder. எபிரியர் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. For every house is built by someone, but God is the builder of everything. எபிரியர் 3வது அதிகாரம் 4வது வசனம். For every house is built by someone. ஏனெனில் எந்த வீடும் ஒருவனால் உண்டாக்கப்படும் எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர். கவனிங்க, எல்லாவற்றையும் உண்டு பண்ணினவர் தேவன். வீடு ஒருவர் கட்டுறாங்க, குடும்பத்தை கட்டுறாங்க, வாழ்க்கையை கட்டுறாங்க. படிப்படியா பிறந்திலிருந்து படிப்பை கொடுத்து, கல்வியை கொடுத்து, வளர்ந்து, உணவை கொடுத்து, வளர்ந்து, அப்படியே வளர்ந்து வந்து லைஃப்பை கட்டிக்கிட்டே போறாங்க, பயணிக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துக்கும் பயணிக்கிறாங்க. காப்பாரில் இருக்கிறாங்க, கிளாங்கில் இருக்கிறாங்க, மந்தக்காப்புக்கு வராங்க, மந்தக்காப்புலேருந்து காராக் போகிறாங்க, ஜிராந்தூர் போகிறாங்க, லிப்பீஸ் போகிறாங்க, ரவ் போகிறாங்க, அப்புறம் நீலாய்க்கு போகிறாங்க. நான் என்ன தான் சொல்லிட்டு இருக்கிறேன், நீலாய்க்கு போகிறாங்க. நம்ம லைஃப் பயணத்தை அப்படியே என்னது, ஒரு ஜேர்னி பயணம் அப்படியே கட்டிக்கிட்டே போகிறோம். ஆபிரகாம் அப்படி தான் பிறந்தாரு. ஆண்டவர் திடீர்னு பார்த்து ஆதியாகமம் 12வது சொல்றாரு, அப்பா பொட்டி கட்டு, எல்லாத்தையும் கட்டிட்டு நான் காட்டுக்கிற தேசம் போன்றாரு. ஜேர்னி, பயணம். ஆண்டவர் தான் அந்த பயணத்தை கொண்டு போவாரு. ஒன்றும் நம்மள பலத்தில் நடக்கிறது இல்லை. சொல்றாரு, every house is built by someone. எல்லாரும் கட்டுறாங்க வீட்டை, ஒருத்தரும் தன் வாழ்க்கை கட்டுறாங்க, குடும்பத்தை கட்டி போறாங்க. ஆனாலும் God is the builder of everything. எல்லாத்திலும் என்னது, தேவன் தான் அதை கட்டி அமைக்கிறார், ஆண்டவர் தான் அதை நடத்துகிறார். சங்கீதம் 127:1 எல்லாம் தெரிந்த வசனம் தான், but I just want to remind you back. Unless the Lord builds the house, the builders labor in vain. தேவன் வீட்டை கட்டாராய், கர்த்தர் வீட்டை கட்டாராகில் அதை கட்டுகிறவர்களின் பிரயாசம் விருதா. அதை கட்டுகிறவர்களுடைய பிரயாசம் வீணாயிரும். அப்ப ஆண்டவர் நம்மள லைஃபை அழகா வழி நடத்தணும். அவரு தான் கட்டணும். ஒரு பார்சல் மாதிரி. அதை எப்படி நீங்க கட்டி அந்த பார்சலை, அந்த முழு பிக்சரை கொண்டு வரீங்களோ, அதே போலதான் இந்த லைஃப்ல போகும்போது ஆண்டவர் நம்ம கூட இருந்து நம்ம கட்டுகிறார். இஸ் த மாஸ்டர் பில்டர் ஆஃப் யுவர் லைஃப். ஆண்டவர் நம்ம லைஃபை கட்டுவார், ஆண்டவர் நம்ம லைஃபை நடத்துவார். சந்தேகம் வேண்டாம், பயம் வேண்டாம், திகழ் வேண்டாம். ஜஸ்ட் ஃப்ளோ. அதில் அப்படியே ஃப்ளோ பண்ணிட்டே போகணும். அந்த பயணத்தில் உங்களோட ஆண்டவர் அவரோட லோகோஸை வச்சு பேசுவார். இந்த லோகோஸை கொண்டு வர ஊழியர் வைத்து உங்களோட பேசுவார், கத்து நடத்துவார். அதை அப்ப நீங்கள் அதை அறிந்திருக்க வேண்டும். ஆமென். இரண்டாவது, build under God's instruction. எப்படி சொல்லலாம் இதை? build under God's instructions. ஆண்டவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன் பிரகாரமா. எப்படி சொல்லலாம்? இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? பிரகாரமாய் கட்டணும். ஆண்டவருடைய பிரகாரமாக கட்ட வேண்டும். 24வது மேத்யூ 7வது அதிகாரம் 24வது வசனத்தை பாருங்க. Wow, beautiful. Therefore, everyone who hears these words of mine puts them into practice. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். Amen. Everyone who hears, இந்த வார்த்தையை கேட்கிறவர்கள், who hear, இந்த லோகோஸை கேட்கிறவங்க எல்லாம் கேட்குறீங்களா? கேட்கிறவங்களா அப்படியே கையை கொஞ்சம் அசைங்க. அப்பனா you must able to hear God's voice. இந்த தேவனுடைய குரலை, ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கக்கூடிய அந்த ஒரு ஸ்கில் நமக்கு தேவை.
ஆமா, ஆண்டவர் சொல்றார் அவருடைய பிரசங்கத்துல, therefore everyone who hears these words of mine, everyone who hears this word, கேட்கிறவர்கள், கவனிங்க, able to hear God's voice. இது ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி. தேவனுடைய சத்தத்தை கேட்டாதான் நீங்க கட்ட முடியும். If you want to build, நீங்க உங்களுடைய வீடை கட்டணுமா, உங்களுடைய வாழ்க்கையை கட்டணுமா, உங்க குடும்பத்தை கட்டணுமா, சபையை கட்டணுமா, கேட்கணும். இன்னைக்கு நிறைய பேருக்கு கேட்கறதுல ரொம்ப தாமதம் ஆயிருது. கேட்க முடியல, ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்க முடியல, தெளிவா கேட்டு செயல்பட முடியல. நோவா ஆண்டவர் பேசுறாரு. நோவா have a skill. நோவாக்கு ஒரு gift இருந்துச்சு, அவருடைய எஜமானுடைய சத்தத்தை கேட்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு பொறுப்பை கொடுக்கிறாரு நோவா கிட்ட, அந்த பேழையை கட்டுவதுக்கு. என்னது? ஜெனசிஸ் 6வது அதிகாரத்துல, those who hear, கேட்கிறவங்க தான் கட்ட முடியும். நான் முத சொன்ன ஆண்டவர், அவர் தான் இந்த மாஸ்டர் பில்டர். சிறந்த விதத்துல கட்டக்கூடிய ஒரே ஒரு குரு, தெய்வம், கர்த்தர் இயேசு கிறிஸ்து ஆண்டவர். அவருடைய சத்தத்தை கேட்டாதான் அடுத்தது நம்ம வாழ்க்கை பயணத்தை கட்டி நம்ம முன் போக முடியும். இது ரொம்ப முக்கியமானது, கேட்கிறது. சபையில பிரசங்கம் பண்ணும்போது கேட்கணும், அப்பதான் லைஃப் மாறும். இன்னைக்கு நிறைய பேர் சர்ச்சில் வந்து வசனத்தை கேட்கறது இல்லை. அதனால இருக்கிற இடத்துல இருக்கிற வண்ணமாகவே நம்ம லைஃப் இருக்குது. எவ்ரி வீக் சபைக்கு வரோம், ஆனா நம்ம வார்த்தையை கேட்டு நடக்க முடியல. ஏன்னா செவிகள் அடைக்கப்பட்டு இருக்கிறது. வார்த்தையை கேட்க முடியாம நம்மளுடைய செவிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது. பிசாசானவர் ரொம்ப ரொம்ப தந்திரம், வாய்ஸ் சேர்ச்சுக்கு அனுப்பி விட்டுருவான், ஆனா வார்த்தையை கேட்க விட மாட்டான். ஏன்னா வார்த்தையை கேட்டாதான் கட்ட முடியும். நோவா கிட்ட என்றும் இல்லாத ஒரு விஷயத்தை சொல்ற. நோவா மழை தூரப்போது. நோவா யோசிக்க, வாட் காட், ரெயின், மழையா, ஹவ் பாசிபிள் இட் இஸ். ஏன்னா நோவா காலத்துல மழையே தூர்ந்ததில்லை. எப்படி ஆண்டவரே இல்லாத ஒன்றை கட்டுறதுக்கு, கிரியேட் பண்றதுக்கு, சிருஷ்டிக்கிறதுக்கு, பில்ட் பண்றதுக்கு நோவா கிட்ட ஆண்டவர் பேசுற. நோவாவோட செவிகள் திறந்திருக்கு. நோவா கேட்கிறான். இன்னைக்கு ஆண்டவர் உங்க லைஃபை கட்டுறாரு, நீங்க கேட்டாதான். நாம ஒரு முறை நான் பிரசங்கம் பண்ணும்போது சொன்னேன், ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட பேசுறாரு. ஆபிரகாம், உனக்கு நான் வாக்குத்தத்தமாய் குழந்தை உனக்கு கொடுக்க போறேன்னு. யாரை கொடுத்தாரு? யாரு ஆபிரகாமுக்கு குழந்தை வாக்குத்தத்தம்? குழந்தை ஐசாக், தமிழ்ல ஈசாக். அப்புறமா திருப்பி ஆண்டவர் சொல்றாரு, அதுல ஈசாக்கை நீ பலி கொடுக்கணும்ன்றாரு. வாட் காட், என்ன ஆண்டவரே பலி கொடுக்கணுமா? how possible it is. என்னுடைய அன்பு மகன், எனக்கு நீங்க கொடுத்த ஒரே மகன் குமாரன், நான் எப்படி கொடுக்கிறது? அப்படி சொல்லி இருக்கலாம். அவர் கீழ்ப்படிஞ்சு போறார். கேட்டார் வார்த்தையை. அவர் நினைச்சிருக்கலாம், ஐயோ இதை கேட்காம இருந்துட்டா, செவி அடைச்சிருக்கலாமே ஆண்டவரே அப்படின்னு. இல்லை, கேட்டார். கேட்டுட்டு பயணிக்கிறார், போறார். யாரு? ஈசாக்க கூட்டிட்டு போறார். எங்க? பலி கொடுக்க. ஆனா அந்த பலி கொடுக்கிற அந்த கடைசி நிமிஷத்துல கர்த்தருடைய சத்தம் மறுபடியும் அவருக்கு வருது. நிறுத்து ஆபிரகாம் அப்படின்றாரு. கத்தி போது, ஓங்கிட்டு கத்தி எடுத்துட்டாரு. ஜேவியர் தலையை வெட்ட அவங்க அப்பா கத்தி எடுத்துட்டாரு. கிட்ட போது பாக்குறான், நிறுத்து எஸ்ரா பாபு அப்படின்னு ஒரு சத்தம் வருது. அதனால தான் ஜேவியர் தப்பிச்சிட்டார். அங்க பக்கத்துல ஒரு ஆட்டுக்குட்டி, நான் ரெடி பண்ணிட்டேன்பா. சத்தத்தை கேட்டார். பாருங்க, இன்னைக்கு கேட்டுட்டு ரொம்ப ஹாப்பி ஆயிட்டு விட்டுறக்கூடாது. நாளைக்கு மறுபடியும் கேட்கணும் சத்தத்தை, மறுநாள் மறுபடியும் கேட்கணும். அதனாலதான் என் வீட்டில் எப்போதும் நான் ஒரு கேள்வி கேட்பேன். அவங்கள ஒரே கேள்வி தான் கேட்பேன். பைபிளை படிச்சியா? ஒன்லி ஒன் கொஸ்டின். பைபிளை படிச்சியா?
படிக்கல அப்படின்ட்டா பட்டாசு வெடிக்கும். ஏன்னா எனக்கு பைபிளை படிச்சே ஆகணும். இந்த லோகோஸ் உனக்குள்ள வந்துடணும். அதுதான் உன்னுடைய ப்ரொடெக்ஷன், அதுதான் உன்னுடைய பாதுகாப்பு, அதுதான் உன்னை அடுத்தது நீ என்ன செய்யணும் நடத்த முடியும். இன்னைக்கு படிச்சுட்டேன் ஆண்டவரே, நாளைக்கு படிக்க தான் ஆகணும். ஒரு வாரத்துக்கு இன்னைக்கு படிச்சுட்டு ஒரு வாரத்துக்கு ஓட்டக்கூடாது வண்டியை. நாளைக்கு என்ன ஆண்டவர் சொல்றா தெரியாது. பிசாசானவன் அப்போ பேசுவான், சர்ப்பமா இந்த பழத்தை சாப்பிடு, இந்த இடத்துக்கு போ, இதை பண்ணு அதை பண்ணு, அவன் பேசி உங்களை மறுபடியும் திசை திருப்பி விட்டுறான். மறுபடியும் சபைக்கு கொண்டாந்து சாமி அழைச்சி மறுபடியும் கொண்டாந்து அவங்களுக்கு பிசாசை துரத்தி அழிச்சிருக்கடாத சரி, மறுபடியும் அது என்னது ஓட்டி அதை துரத்தி விடுதலை கொடுத்து அப்புறம் மறுபடியும் நடத்தணும். வேணாங்க. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் என்னது வராங்க, விடுதலை பெற்றுக்கொண்டு திருப்பியும் போயிட்டு பாவத்தில் விழுந்து மறுபடியுமா என்னது பிசாசு பிடிச்சு சில நேரத்தை ஒன்று ஆடும் போது விட்டுறணும், நல்லா ஆடு அப்படி தோணும். இல்லை, ஆனாலும் ஜெபம் பண்ணி அவங்களுக்கு சொல்றாரு ஆண்டவர். ரொம்ப அழகா சொல்றாரு, you must what? Everyone who hears these words hears. இதை மட்டும் நீங்க கவனிங்க. லோகோஸை நீங்க கேட்கணும். இங்க காதுல கேட்டு நீங்க வாசிக்கும் போது வாயுலே முணத்துக்கிட்டு மர்மர்ஸ் பண்ணிக்கிட்டே பாடாதீங்க. நல்ல சத்தமா வசனத்தை படிங்க, வசனத்தை கேளுங்க, செவியில கேட்கணும். வேர்ட்ஸ் ஆஃப் மைண்ட், என் வார்த்தையை கேட்டு. அடுத்தது வேர்ட்ஸ் ஆஃப் மைண்ட், நாட் எனிஒன் எல்ஸ். வேற யாரும் பேசுறது இல்லை, ஏன் வார்த்தையை நீ கேட்கணும்னு ஆண்டவர் விரும்புகிறார். அவருடைய லோகோஸை நீ வாசிக்கணும். ஒரு கிளாரிட்டி டு ஹியர் த வேர்ட். என் தகப்பன் தான் பேசுறார் என்ற ஒரு கிளாரிட்டி வரணும். என் ஆடுகள் என் சத்தத்தை செவி கொடுக்கும், கேட்கும். கேட்டா தான் செவி கொடுக்க முடியும். My sheep will listen to my words. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு கிளாரிட்டி. ஏன்னா நீங்களும் நானும் ஒரு முக்கியமான ஒரு வேலையில் இருக்க. இந்த பகுதி நீங்க வாசிக்கும் போது உங்களுக்கு தெரியும், ஆண்டவர் ஆரம்பிக்கும் போதே இந்த பிரசங்கத்தை, therefore everyone who hears these words of mine, என் வார்த்தையை கேட்கிறவர்களுக்கு தான் ஆண்டவர் பேசுறார். கேட்கிறவருங்க அவங்க எப்படி இருப்பாங்களா? put them into practice. அவங்களுடைய பயிற்சி செய்கைக்குள்ள அவங்க கொண்டு வரணும், அதை செய்யணும் கேட்டு. அப்ப கட்டுகிறவன், இப்ப நீங்க ஒரு என்ன சொல்லலாம், ஒரு பிளம்பரா இருந்தா பைப்பை போட்டு ஃபிக்ஸ் பண்ணி வெட்டி கட் பண்ற உங்களுக்கு தெரியும். ஒரு வீடு கட்டுறவங்களா இருந்தா அந்த வீடை என்னான வச்சு அந்த என்னெல்லாம் என்னது எங்கெங்க ஸ்டோன்ஸ் கல் வைக்கணும், இரும்பு வைக்கணும், கட்ட தெரியும். வீடு கட்ட தெரியும். அந்த கட்டினா காத்தடிச்சா உண்மையிலே விஞ்சு விழுந்துடும். ஏன்னா அவங்களுக்கு அஸ்திபாரம் கட்ட தெரியாது. மேலாலே அப்படியே கல்லை கட்டிட்டு போயிடுவாங்க. ஆனால் கீழே அஸ்திபாரம் போட தெரியாது. கட்ட தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அதை முடியும். ஆண்டவர் அதை சொல்றாரு, is like wise man who built his house on the rock. அவர் சொல்லும் போதே தன்னை சொல்றாரு, அந்த கண்மலை மேல, அந்த கல்மலை மேல, அந்த ராக் மேல கட்டுறது. he is the rock. அவர் தான், கிறிஸ்து தான் அந்த கண்மலை. ஏன் மேல கட்டணும்பா அப்படின்றார். ஏன்னா அவரு தான் நம்மளுடைய என்னது அஸ்திபாரமா இருக்கிறார். he is our God. அவர் மேல நம்மளை கட்ட சொல்றார். அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் ஒரு ப்ரோக்ரஸ்ல இருக்கிறோம், ஒரு ப்ராசஸ்ல இருக்கிறோம், கட்டுகிறது. we are the builder. நீங்க அதை நல்லா அறிந்து கொள்ளணும். மறுபடியும் நம்மளுடைய லைஃப்பை கட்டி, இன்னைக்கு சில வேலையில சில சூழ்நிலைகளை கடந்து போகும்போது நம்ம கட்டுருவோம், ரொம்ப அழகா கட்டிட்டு வரும், திடீர்னு பார்த்தா கொலாப்ஸ் ஆயிரும். மணல்ல வீடை கட்டுவது போல, மணல் மேல சம்டைம் அந்த இதெல்லாம் வீடெல்லாம் கட்டி பிள்ளைங்க விளையாடுமா, அந்த மாதிரி உங்க பிள்ளைங்கள் மணல் மேல வீடு கட்டினா அதை போயிட்டு நீங்க எத்தி விட்டு விளையாடுவீங்க. நெனப்பு இருக்குதா? நான் எத்தி செய்வேன். அதை இங்கே விளையாண்டுட்டே இருங்க, போயிட்டு எத்தி விட்டு வந்துடுவேன். கைரோஸ் தான் ரொம்ப விளையாடும் மணல்ல கட்டியிருக்கோம், அதெல்லாம் வச்சு என்னென்னமோ பண்ணியிருக்கோம், போயிட்டு எத்தி விட்டு வந்துடுவேன்.
சம்டைம் நம்ம அதை எந்த இடத்துல எந்த அமைப்பில் கட்டுக்கிறன்றது முக்கியம். உங்கள் லைஃப்பை நீங்கள் பில்ட் பண்ணணும், உங்கள் ஃபேமிலியை நீங்கள் பில்ட் பண்ணணும். எதுவுமே சும்மா தானாக வராது. படிப்படியாக ஒன்று ஒன்றா நம்ம மெதுவாக ஸ்லோவாக அப்படியே கட்டும் போது ஒரு அஸ்திபாரத்தை போட்டு கிறிஸ்து மேலே அதை கட்டி நீங்கள் கொண்டு வரணும். கட்டும் போது இதை சொல்லும் போது ஒரு நினைவு வருது. பழைய ஏற்பாட்டில் பாபேல் கோபுரத்தை கட்டினாங்க. கட்டுறது தான் அவனுங்க நினைச்சானுங்க கட்டி ஆண்டவர்கிட்ட நம்ம போயிடலாம் அப்படின்னு. ஒரு பிரைட்னஸ், பெருமை வந்துருச்சு. ஏன்னா அந்த நாட்களே என்னது டவரை கட்டியிருக்காங்க. கேல் டவர் மாதிரி வச்சுங்க, ட்வின் டவர் மாதிரி அப்படியே கட்டிட்டு போறாங்க. வாவ், வாட் a wisdom they have. அப்போ எப்படி அஸ்திவாரத்தை போட்டிருப்பாங்க கட்டுறதுக்கு யோசிச்சு பாருங்க. ஆர்கிடெக்டாக இருந்தால் நமக்கு தெரியும், நம்ம தான் ஒரு டேக்கும் இல்லையே, அதனால நமக்கு எப்படி கட்ட தெரியும். அப்ப அந்த நாட்கள்ல கீழே ஒரு அஸ்திபாரத்தை போட்டு கோபுரத்தை கட்டி எழுப்புறாங்க. போயிட்டே இருக்கும் போது அவங்களுடைய மனசு சரியில்லை, அவங்களோட மைண்டு சரியில்லை. கட்டுறதுக்கு கட்டிட்டு போயிட்டே இருக்காங்க. ஆனா அவங்க சம்திங் ராங் வித் தேம். அதை ஆண்டவர் பார்த்தார். உங்கள்கிட்ட சரியில்லைப்பா, இதை கட்டுறது சரியில்லைன்ட்டு உள்ளுக்கு என்ன பண்ணாரு, பாஷைகளை என்ன போட்டிருக்கு, தாறுமாறு ஆக்கிட்டார். அப்ப யோசிச்சு பாருங்க எத்தனை மொழி அங்க உள்ளக்கு இருந்திருக்கும். இப்போ உதாரணத்துக்கு நான் கேட்கிறேன், சிஸ்டர் லலிதா சாப்பிட்டீங்களா அப்படின்றது அவங்களுக்கு உன்னை அடிச்சிருவேன் அப்படின்னு விளங்கும். பாஷைக்கு தாறுமாறா போயிடுச்சு. ரெபேக்காட்ட சொல்றேன் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்கிறேன், அவங்களுக்கு விளங்குது என்னை விட்டு போயிரு அப்படின்னு. அலையிலுயாமா பாருங்க. அவன் பாஷைகள் தாறுமாறாச்சு. சீன மொழி, எல்லா மொழியும். பட் தே பில்ட், கட்டிட்டு போயிட்டாங்களே. இன்னைக்கு நம்ம லைஃப்ல சில வேலையில நம்ம கட்டிட்டு போயிட்டே இருப்போம். சம்திங் வென்ட் ராங். பாதியில ஏதோ ஒரு தப்பு நடந்துடும். நம்ம கிட்ட ஏதோ ஒரு தவறான மோட்டிவ், தவறான எண்ணம், தவறான சில விஷயங்கள் வந்தோன்னு ஆண்டவர் அது அப்படியே அங்கே நின்றும். அது அந்த இடமே ஒரு அப்படியே அமைதியார். ஏன்னா சம்திங் ராங். என் மேல கட்டணும்னா நீ இப்படி தான் கட்டணும், ஃபுல்லா என்னோட இன்ஸ்ட்ரக்ஷன்ல தான் நீ கட்டணும். உன் லைஃப் நீ கட்டு, நீ கொண்டு வர. சம்டைம் போயிட்டே இருப்போம், பிள்ளைகள் வளர்ந்து படிப்பெல்லாம் முடிச்சு எல்லாம் போயிட்டே இருப்பாங்க. பட் அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணுவார். ஏதோ ஒன்று அந்த இடத்துல ஏதோ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல ராங் ஆகிட்டு இருக்கு, அங்கே ஸ்டாப் பண்ணுது. அதை சரிப்படுத்துற வரைக்கும் ஸ்டெக்னன் ஆயிரும். அதை சரிப்படுத்துற வரைக்கும் அது தாமதம் ஆயிரும், அங்கே தான் இருக்கும். பட் லைஃப் ஜர்னி போயிட்டே தான் இருக்கும், காலம் ஓடிக்கிட்டே இருக்கும். டைம் ஸ்டாப் பண்ணாது, அது போய்கிட்டே இருக்கும். கேர்ஃபுல். ஃபுல்லா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் தேவனுடைய வசனத்தை வைத்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, தேவன் கொடுத்த ஊழியக்காரர், தேவன் கொடுத்த பெற்றோர்கள், அவங்களுடைய இன்ஸ்ட்ரக்ஷனோட ஃபாலோ பண்ணிட்டே போகணும். அடுத்தது நம்ம நிச்சயமாய் ஒரு சக்சஸ் கொடுப்போம். அப்ப ஆண்டவர் அதை எதிர்பார்க்கிறார். சொல்றாரு, into practice is like a wise man who built his house on the rock. கல்மலை மேல கட்டப்பட்ட ஒரு லைஃப். அப்ப இங்க இருக்கிற சின்ன பிள்ளைங்க, இருக்க வாலிபர் பிள்ளைகள், be careful. You are in the process of building your life. உங்க வாழ்க்கையை கட்டுகிற ஒரு அமைப்புல நீங்க போயிட்டு இருக்கீங்க. எப்படி கட்டுறீங்க? உங்களோட படிப்பு, உங்க குடும்பம், இதெல்லாம் வைத்து நீங்கள் அப்படியே க்ரோ பண்றீங்க. ஒவ்வொரு வருடங்களை முடித்து க்ரோ பண்ணிட்டே போறீங்க. அது எண்ட் இல்லை. நினைக்க கூடாது ஒரு குறிப்பிட்ட வயசு முடிஞ்சு அப்படின்னு இல்லை. இந்த பில்டிங் ஆண்டவரோட வருகை மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். நம்ம கட்டுகிற அந்த அமைப்பு, நம்ம வாழ்க்கை, குடும்பம் எல்லாம் கர்த்தரோட வருகை மட்டும். அவர் வருகை தாமதமாகி நம்ம போயிட்டாலும் பிரச்சனை இல்லை. நீங்க லைஃப் முடிகிற வரைக்கும் கட்டிக்கிட்டே தான் இருப்போம். அவருடைய லோகோஸை வைத்து நாம் கட்டி முடிச்சுட்டு போயிடணும். ஆமென். ஆண்டவர் அப்படியேப்பட்ட விசேஷமான காரியத்தை கர்த்தர். மூன்றாவது முடிச்சிடலாம். Unshaken house
by the storm. அசைக்க முடியாத வீடு. என்னது? அலையினால, புயல்னால அசைக்க முடியாத ஒரு வீடு. கீழே பார்த்தீங்களா 25வது வசனத்தில் அவர் சொல்றாரு, பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை, ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. அல்லேலூயா. அது கன்மலை மேல அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. Unshaken house by the storm. அது தேவன் மேல அஸ்திபாரம் போடப்பட்டு கட்டப்பட்டு கொண்டிருக்குது. ஆண்டவர் மேல அஸ்திபாரம் வச்சுட்டா அவருடைய சத்தத்தை ஒவ்வொரு முறை அதை கேட்டு கேட்டு தான் நீங்க அடுத்தது 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 கட்டிக்கிட்டே போகும். இன்னைக்கு நமக்கு 70 வயசுனா 70 வருஷம் நம்ம லைஃப்பை கட்டிட்டு வந்திருக்கிறோம். அடுத்தது 71 வர வரைக்கும் நீங்க கேட்டு போயிட்டே 72 73 74 போயிட்டே இருக்கும். இன்னைக்கு உங்களுக்கு 20 வயதுனா அதுல இருந்து நீங்க 20 வருஷமா கட்டிட்டு வந்துட்டீங்க. அந்த வீடு உங்களை தான் ஆண்டவர் சொல்றார் ஆலயமாக, உங்களை தான் வீடுன்ற. You must build according to His logos. அவருடைய வார்த்தை எழுதப்பட்ட அந்த வார்த்தை வைத்து நீங்கள் கட்டணும். நீங்கள் கட்டிட்டு போகும்போது அவரோட ரேமா உங்களுக்கு எப்பொழுது வந்து உங்களை கைட் பண்ணிட்டே இருக்கும். எழும்பி உங்களோட பேசும் அந்த ரேமா வார்த்தை, வெளிப்பாடான வார்த்தைகள் வைத்து உங்களை நடத்துவார். ரெவலேஷன், ரேமா இஸ் ரெவலேஷன் ஆஃப் தி வேர்ட். அது உங்களை வைத்து நடத்துவார். ஆமென். சரி, நம்ம இதோட நம்ம முடித்துக் கொள்ளலாம். இந்த வீடை பற்றி சொல்லி கொண்டிருந்தேன், கட்டுவதை. இன்னைக்கு நீங்களும் நானும் அந்த ப்ரொசஸில் இருக்கிறோம். நம்மளை இந்த புதிய மாதத்தில் இந்த வசனத்தை கட்டுவதை குறித்து அதிகமாக கொஞ்சம் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கு ஒரு 3 விஷயத்தை உங்கள் மைண்டில் வச்சேன். God is the master builder. 2வது build under God's instructions. 3வது unshaken house by the storm. 3 விஷயம் உங்கள் மைண்டில் வைத்துக் கொள்ளுங்க. அதிகமாக வாசிங்க, வேதத்தை ஒரு நாள் விடாமல் வாசிங்க. கர்த்தர் நடத்துவாராக. அப்படியே கண்கள் மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம் நல்ல தகப்பனே. சிஸ்டர் சந்திரமதி and சிஸ்டர் சீதா முன்னுக்கு வாங்க. We thank you Jesus. We thank you Jesus. Just keyboard மட்டும் போங்க. Hallelujah. ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. அப்படியே மற்றவர்கள் நம்மளுடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோமாக. கர்த்தர் நல்லவர். எழுந்திருந்து அப்படியே ஒப்பு கொடுப்போம். நம் திருவிருந்துக்குள்ள பங்கெடுக்க போகிறோம். கர்த்தர் அவருடைய சரீரத்தில், அவருடைய இரத்தத்தில் நம்ம பங்கெடுக்க போகிறோம். ஆண்டவர் நமக்கு அவரே வார்த்தையாய் நம்மளோட வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய மரணத்தையும் அவருடைய உயிர்த்தெழுதலையும் அவருடைய வருகையை நினைவுபடுத்துறோம். இது ஒரு பெரிய பிளெஸ்ஸிங் இதில் பங்கெடுக்கிறது. தேங்க்யூ ஜீசஸ். அப்படியே நம்ம ஒப்பு கொடுத்து அப்படியே ஆண்டவர் சமூகத்தில் நம்ம இருதயத்தை ஆயத்தப்படுத்துவோம். Just prepare your heart. Just prepare your heart. We thank you. We thank you Jesus. Amen. Amen. அப்படியே ஒப்பு கொடுப்போமாக. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Let's prepare. Oh yes Lord. உங்க நாமம் உயரணும், என்று மேன்மை அடையணும். பாடுவே பாடுவோம் அல்லேலூயா. நீங்களும் நானும் இதில் பங்கெடுக்கிறோம். இயேசு நமக்காக அடிக்கப்பட்டது, நமக்காக நிந்திக்கப்பட்டது, நமக்காக அடி வாங்கினது, எல்லா வேதனையும் அவர் நமக்காய் கடந்து போனது எல்லாம் அதை நினைவுக்கும். நம்ம நல்லா இருப்பதுக்காக, நம்ம ஆசீர்வதிக்கப்படுவதற்காக அவர் அடிக்கப்பட்டார். எத்தனை நல்ல எத்தனை நல்ல தேவன் அவர், எத்தனை நல்லவர். தேங்க்யூ ஜீசஸ். இந்த மாலை வேலையில் அதை நினைவுக்கு வந்து இன்னொரு சொல்றாரு, அவருடைய தழும்புகளாலே நாம் குணமானோம் என்று ஐசாயா எழுதினாரு.
இயேசுடைய சரீரத்தில் விழுந்த ஒவ்வொரு தழும்புகளும் நம்மளுடைய வியாதிகளுக்காக, நம் பலவீனத்துக்காக, நம்மளுடைய பலவீனத்தில் அவர் பலவீனப்படுத்தப்பட்டார். நம் பலவானாய் மாறும்படியாக அவர் பலவீனப்படுத்தப்பட்டார். தகப்பனே, இந்த அப்பத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென். ஒன்றாக இந்த அப்பத்தை நாம் புசிப்போம். நம் கரத்திலே திராட்சை ரசத்தை எடுத்துக்கொள்வோம். அது மூடியை திறந்து வைத்துக் கொள்வோம். வாசனம். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது. நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆமென். அடுத்த பகுதி புரியுமா? 26. For whenever you eat this bread and drink this cup, you proclaim the Lord's death until he comes. ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வரும் அளவு அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். பிற்பாடு ஆண்டவர் தன் கரத்திலே திராட்சை ரசத்தை எடுத்து, இது என்னுடைய ரத்தத்துக்கு அடையாளமாக இருந்துச்சு. ஒரு புதிய உடன்படிக்கை கர்த்தர் நமக்காய் செய்திருக்கிறார். இந்த உடன்படிக்கை என்னன்னா, உலகத்தில் இருக்கிற அதிபதி இடத்திலிருந்து, இருள் அதிகாரத்திலிருந்து, பிசாசுகள் பிடியிலிருந்து நம்மளை தன் ரத்தம் சிந்தி நம்மளை வாங்கி இருக்கிறார். இது புதிய உடன்படிக்கை, புதிய சத்திய வாக்குறுதி. கர்த்தர் நல்லவா. இதை நம்ம போஜனம் பண்ணும்போது இதை நம்ம நினைவு கூறுவோம். ஆண்டவராக இயேசுவோட வருகை நினைவு கூறுவோமாக. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. வெளிப்படுத்துறது சொல்றாரு, இந்த தேவ ஆண்டவருடைய ரத்தத்தினால அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். உங்களுக்கு எனக்கு ஒரு விக்டரி, ஒரு ஜெயம் உண்டு. இன்னைக்கு இதில் பங்கெடுக்கிறது மூலியமா நான் விசுவாசிக்கிறேன், நம்புறேன். இந்த மாதம் முழுவதுமாய் கர்த்தர் அற்புதமாய் நடத்த போகிறார். அடுத்த பந்தி வரைக்கும் உங்களை கைவிடாமல் உங்களை பலப்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, அபிஷேகம் பண்ணி உங்களை நடத்துவார். அப்பா, இந்த திராட்சை ரசத்தை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஒன்றாக இதை நாம் போஜனம். அப்படியே கரங்கள் உயர்த்தி அந்த பிரசன்ஸ் அப்படியே வெல்கம் பண்ணுங்க. எங்கேயும் பார்க்க வேணாம். ஜஸ்ட் ஒரு நிமிஷம், ஒரே நிமிஷம் அந்த பாத்திரத்தை அப்படியே பார்க்க வச்சுட்டு அப்படியே கரங்கள் உயர்த்தி அந்த பிரசன்ஸ் ஜஸ்ட் வெல்கம். ஒரு பலன் பரிசுத்த ஆவியானவர் மேல வரும்போது புது பலன், ஒரு பலன் உங்க மேல வரட்டும். இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல. ஷாகா ராமா ஷாதா ராமா. ஒரு புது பலன். நாலாவது இந்த மாதத்துல கடந்து போக ஒரு பலன். இயேசுவின் நாமத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம், கர்த்தருடைய மகிமை, தேவ பிரசன்னம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் மேல உங்களோட மகிமை கடந்து வரட்டும். பலப்படுத்துங்க. கர்த்தருடைய கரம் இருந்து இந்த லோகோஸ் மூலமாய், வார்த்தை மூலமாய் பிள்ளைகளை நடத்துங்க. ஓ இயேசுவின் நாமத்துல கர்த்தராகிய இயேசுவின் மேல இவர்களுடைய வீட்டை கட்டட்டும். வாழ்க்கை கட்டுவதாக, ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டப்படுவதாக. இந்த மாதத்துல இன்னும் அதிகமாய் உங்க இடத்துல நெருங்கி, இன்னும் அதிகமாய் உம்மை நேசித்து, இன்னும் அதிகமாய் உம்மை விசுவாசித்து பிள்ளைகள் முன் செல்ல பிளஸ் பண்றோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்துல ஆசீர்வதித்து ஒப்பு கொடுக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், 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 ஆமென். நல்ல ஒரு கரவொலியை கத்தர். Thank you, Jesus.